இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த ஆணவ பேச்சு, இந்த அகங்காரம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. நேற்று நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த RS பாரதி அவர்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவனுங்கெல்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறானுங்க அப்படின்னு பேசியிருக்காரு. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவனுங்களுக்கெல்லாம் நல்லசாவே வராதுன்னு பேசியிருக்காரு. உங்களுக்கும் அண்ணன் சீமானுக்கும் என்ன வித்தியாசம்? அண்ணன் சீமானு தோத்த விரக்தியில் அவரு பைத்தியக்கார பயலோன்னு பேசுவார். உங்களுக்குலாம் மக்களை நாளைக்கு நீங்கள் ஓட்டு கேட்கறதுக்கு அந்த மக்கள்கிட்ட தான் வந்து நின்னாகணும். அப்படிப்பட்ட மக்களை பைத்தியக்கார பயலுவன்னு திட்டுறதுக்கும் உங்களுக்குலாம் நல்ல சாவே வராதுன்னு திட்டுறதுக்கும் உங்களுக்கு எங்கேருந்து ஆணவம் வருது? இதில் வேற நாங்கள் திராவிட சித்தாந்தம் பேசுகிறோம், நாகரிகம் பேசுகிறோம், நாங்கள் தான் பகுத்தறிவு பேசுகிறோம் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு சுற்றுறீங்க ஊருக்குள்ளே. கீழே உட்காந்துருக்க வேண்டியவன்லாம் மேலே உட்கார வச்சுருக்கோம், அது திமுக பண்ணது தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இன்னமும் உங்கள் மனசுக்குள்ளே அவனுங்க கீழே உட்கார வேண்டியவங்க அப்படின்னு பட்டியலினத்தர் குறித்து ஒரு பார்வை இருக்குதுல்ல, அதுதானே வெளியே வருதுங்க. அப்படியே நீங்கள் பட்டியலினத்தவர்கள் அப்படியே பாதுகாத்து தள்ளிட்டீங்க. பார்த்தமே, ஒரு ஊரில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்துருந்தாங்க, அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்த அருமையான விதத்தை தான் நாங்கள் பார்த்தோமே. இந்த அரசியல்வாதிகள் தோற்று போன விரக்தியில் பேசுகிறத கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக யோசித்து மக்கள் எதனால் நம்மளைய வேணான்னு நிராகரித்தாங்க, எதனால் அவங்கள வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்கிறத யோசித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்தில் ஏதோ கொஞ்சோண்டு ஒளி தெரியும். இல்லைனா உங்களுக்கும் அரசியல் எதிர்காலம் இருக்காது, உங்கள் கட்சிக்கும் அரசியல் எதிர்காலம் இருக்காது.